அமெரிக்காவில் பனி பெய்யறதுங்கிறது புதுசு ஒன்றும் கிடையாது. அதுவும் மேலே இருக்கிற மாநிலமான வாஷிங்டன் டிசி, வெர்ஜீனியா, மேரிலேண்டில் அதிகமாகவே பெய்யும். அதுவும் எப்போ பெய்யும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் ஜான்வரி பிப்ரவரி டைமில் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 தடவைக்கு மேலே பனி பெய்யும். ஸ்னோ எவ்வளோ விழுந்திருக்குன்னு சொல்லி இன்ச்சில் கணக்கு பண்ணுவாங்க. இன்னைக்கு 5 இன்ச்சு விழுந்திருக்கு அப்படின்னா என் கையே உள்ளே போயிருச்சு. நான் அவங்களுக்கு அவங்களே வேலை பண்ணணும்னு சொல்கிற மாதிரி நான் அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பனி, நான் அவங்க ஸ்டெப்ஸில் இருக்கிற பனி, கார் பக்கத்தில் இருக்கிற பனி எல்லாத்தையுமே நம்மளே தான் க்ளீன் பண்ணி ஆகணும். நம்ம நிறையா படத்தில் பார்த்துருப்போம் இந்த மாதிரி பனி பெஞ்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் விளையாடுவாங்க. அப்போ விளையாடும் போது நம்ம பார்த்து தான் விளையாடணும். ஏன்னா பெரிய பெரிய பாறை மாதிரி இருக்கிற ஸ்னோலாம் இருக்கும். அதில் நம்ம தடிக்கி விழுந்தா நம்மளுக்கு ரொம்பவே அடிபடும். இந்த மாதிரி பனி பெஞ்சாவே யாருமே அவங்க வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க. ஆஃபீஸுக்கு போக முடியாது. நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கம்யூனிட்டிக்கு ஃபீஸ் கட்டுறதுனால இந்த கம்யூனிட்டிக்காரங்களே வந்து இந்த பனி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுவாங்க. இதுவே மெயின் ரோட்டில் இருந்துச்சு கவர்மெண்ட் செலவு பண்ணி அந்த பனி எல்லாத்தையும் கிளீன் பண்ணும். இன்னும் பசங்க பொண்ணுங்க போற வண்டி எல்லாத்தையுமே மூடிடுவாங்க. என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாத்தையுமே மூடிடுவாங்க. என்ன பிரைவேட் ஆஃபீஸ் கூட நிறைய வரைக்கும் மூடிடுவாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா வெதர் மானிட்டர் பண்றவங்க எந்த இடத்துல எவ்வளோ ஸ்னோ உழுவுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2லேருந்து 3 நாள் முன்னாடியே சொல்லிடுவாங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்கு ஸ்னோ உழுவுறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சோடனே மக்கள் எல்லாருமே சூப்பர் மார்க்கெட் அது இதுன்னு அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளையுமே வாங்கிடுவாங்க. இதுலயும் மெயினா பால் மட்டும் எல்லாருமே கம்பல்சரி வாங்கி வச்சுக்குவாங்க. ஸ்னோ உழுவுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இந்த மாதிரி பெரிய ட்ரக்ல உப்பு எல்லாத்தையுமே வச்சு ரோட்ல போடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இந்த ஸ்னோ விழுந்தாவே மனுஷங்களுக்கு எல்லாத்துக்குமே இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை அதிகமாயிரும். ஆனாலும் இந்த ஸ்னோ விழுவும் போது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இன்னும் செடிக்கு மேலே, கார் மேலே, டஸ்ட்பின் மேலே, போஸ்ட் பாக்ஸ் மேலே, வெளியே வச்சிருந்த சேர் மேலே எல்லாத்துக்கு மேலேயும் பனி பெஞ்சிருக்கும். நம்மளுக்கு வேலை பண்ணுற பொறுமையும் நிதானமும் இருந்தால் எல்லா வேலையும் நம்மளே பண்ணி முடிச்சிடலாம். இந்த வேலை எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு 2லேருந்து 3 மணி நேரம் தான் டைம் ஆகும். இல்லை என்னால் முடியாது அப்படின்னா நம்ம பணம் கொடுத்து வெளியிருந்து ஆளுங்களை வர சொல்லிக்கோன்னு இந்த வேலையை பண்ணலாம். இந்த வேலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மண் எடுத்து கீழே போடுற மாதிரி தான். மண்ணுக்கு பதிலாக பனின்னு நினச்சிக்க வேண்டியதான். சரி, இந்த பனிலாம் எதுக்கு க்ளீன் பண்ணிக்கிட்டு இது அப்படியே உருக போகுது, எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டுன்னு நினச்சிங்கன்னா, வர காலத்தில் டெம்பரேச்சர் 0 டிகிரி விட கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த பனி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டியாக மாறிடும். இன்னும் அந்த பாறையை நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. ஒருவேளை யார் தலையிலேயாவது அந்த பாறை விழுந்துச்சுன்னா மண்டையே உடஞ்சிரும். நீங்கள் இந்த மாதிரி பனி பெய்கிற இடத்துல எத்தனை நாள் உயிரோட வாழ்வீங்க? கமெண்ட்ல சொல்லுங்கள்.